அடிச்சுக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பலராமர் என்ன பண்ணிடுறாருன்னா, அவர் இடத்துக்கு போயிட்டு அந்த குண்டலினின்னு சொல்லுவாங்கள்ல, குண்டலினி எழுப்பி அவர் ஆவியை வெளியே தள்ளிடுறாரு. அவரும் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது, அங்கே சம்பா வந்து சண்டை போட்டுருக்கும்போது இவங்க சண்டை கை கலப்பில் வந்து மாற்றி அடிச்சுட்டு இறந்து போயிடுறாங்க. அந்த சண்டையில் மிஞ்சின 2 பேர் போயிட்டு கிருஷ்ணர்கிட்ட போயிட்டு, இதுமாரி நம்ம இடத்துல சண்டை நடக்குது துவாரகையில் அப்படின்னு சொல்லி அவருக்கு கூப்பிடுவாங்க. கிருஷ்ணர் என்ன பண்ணுவார்னா, அர்ஜுனர்கிட்ட சொல்லுவார். இந்த தூதுவர்கள் வந்தாங்கல்ல 2 பேர், நீங்கள் போய் அர்ஜுனர்கிட்ட சொல்லி இந்த யாதவர்களை போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வாங்க, போய் துவாரகை மக்களை காப்பாற்ற சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிடுவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், கிருஷ்ணர் வந்து பலராமரை போயிட்டு காப்பாற்றுறது, அதாவது இந்த துவாரகை மக்களை எதனா சரி பண்ணுறதுக்கு எதனா வழியை தேடுவார். ஆனால் பலராமரோ இறந்துருப்பார். அதுக்கப்புறம் கிருஷ்ணரும் என்ன பண்ணுவார், அவரும் இறக்கலான்னு ட்ரை பண்ணுவார். எவ்வளோ ட்ரை பண்ணார், முடியாது.